لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفر به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء. وقال أيضا: ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. صدق الله العلي العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவிற்கு எல்லா புகழ் அனைத்தும். அவனால் வையகத்தை தூய்மையாக்குவதற்காக அனுப்பப்பட்ட எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், சன்மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்காக தங்களின் உயிர்களையே கற்களாக ஆக்கிய சஹாபாக்கள் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே கியாமத் நாள் வரை பின்பற்றக்கூடிய நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக இந்த புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இனி வர இருக்கும் நம்மவர்களின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹு தஆலாவினுடைய பரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வார ஜும்ஆவிலே முதல் மனிதருடைய துவக்கம் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றின் விண்ணுலக வாழ்க்கையை பற்றி சில தகவல்களை எல்லாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏறத்தாழ 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் மனிதர்களுடைய நேர்வழிகளுக்காக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். எல்லா நபிமார்களுடைய பெயர்களும் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளும் பதிவு செய்யப்படவில்லை. குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அதிலும் கூட ஒரு சில நபிமார்களுடைய வரலாற்றுக்களை அல்லாஹ் எந்த ஒரு குறிப்பும் அல்லாஹ் பதிவு செய்யவில்லை, பெயர்களை மட்டும் பதிவு செய்து வைத்திருக்கிறான். இன்னும் சில நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனிலேயும் நபி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களிலேயும் இஸ்லாமிய கிதாபுகளிலேயும் நமக்கெல்லாம் விரிவாகவும் சுருக்கமாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் முதல் நபி, முதல் மனிதர் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு ஈமானிய நபர்களின் மீதும் கடமை. அவர்களுடைய வரலாற்றை நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன படிப்பினைகளோடு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த வகையிலே நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்வை 2 பகுதிகளாக பிரித்து, ஒன்று விண்ணுலக வாழ்க்கை, சொர்க்கத்து வாழ்க்கை, இன்னொன்று இந்த பூமியினுடைய வாழ்க்கை என்பதாக பிரித்திருந்தோம். விண்ணுலக வாழ்க்கை, அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அவர்களை எப்படி படைத்தான், அவர்களுடைய உருவ தோற்றங்கள் எப்படி, அவர்கள் எவ்வளவு உயர்வானவர்கள், நீளமானவர்கள், அவர்களுடைய அகலங்கள் எவ்வளவு, அவர்களுடைய அழகு எவ்வளவு என்பதையெல்லாம் சென்ற வார ஜும்ஆவிலே கேட்டோம். அதை தொடர்ந்து ஹஸரத்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சென்ற ஒரு கேள்வியை கேட்பார்கள். யா அல்லாஹ், இதுபோல மனிதர்களை பூமியிலே படைத்து கொண்டே இருந்தால் இந்த பூமியிலே இடமில்லாமல் ஆகிவிடுமே, என்ன செய்வது என்பதாக மலக்குமார்கள் எல்லாம் ஒரு கேள்வியை வைப்பார்கள். அதற்கு அல்லாஹ் பதிலை சொல்லுவான், நான் மனிதர்களுக்கு மௌத்தை ஏற்படுத்துவேன். அவர்கள் உங்களைப் போல அல்ல, மலக்குமார்கள் நிரந்தரமானவர்கள். ஆனால் உங்களைப் போல மனிதர்கள் அல்ல. அவர்களுக்கு மௌத்து என்ற மரணம் என்ற ஒன்றை அவர்களுக்கு வைத்திருக்கிறேன். எனவே அவர்கள் ஒவ்வொருவர்களாக மரணம் அடைவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். மறுபடியும் மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்கள், யா அல்லாஹ், நீ மௌத்தை படைத்திருப்பது அந்த மனிதர்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்பான். அல்லாஹ் அவர்களுக்கு தெரியும் என்பதாக சொல்லுவான். பிறகு மலக்குமார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், மௌத் என்று ஒன்று இருந்தால் அவர்களுடைய வாழ்வை எப்படி ரசிப்பார்கள் என்பதாக கேட்பார்கள். அதற்கு அல்லாஹ் சொல்லுவான், அவர்களுடைய வாழ்வை ரசிக்கக்கூடிய ஆசையை நான் அவர்களிடத்திலே வைப்பேன் என்று சொல்லி காட்டினான். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இன்னும் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசையை வைத்திருப்பான். நாளை ஒரே ஒரு நாள் இருக்கிறது என்று மனிதனுக்கு தெரிந்தாலும் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஆசை இருக்கும், நான் இன்னும் வாழ வேண்டுமே என்கிற ஒரு ஆசையை அந்த மனிதனுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறேன். எனவே அந்த ஆசை அந்த மனிதனை வாழ்வதற்கு தூண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அந்த ஆசைதான் நம்முடைய வாழ்க்கைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட அந்த காலம். ஆனால் இந்த வயது, இந்த காலம் இன்றைக்கு எல்லா நபர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது. நான் இந்த வயசிலே வஃபாத்தாகுவேனா அல்லது என்னுடைய மௌத் எப்பொழுது வரும் என்பதையெல்லாம் மனிதன் அறிந்திருந்தாலும், மௌத் என்று ஒன்று கட்டாயமாக வந்தே தீரும் என்று அவன் தெரிந்திருந்தாலும், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையினுடைய விஷயத்திலே மிகவும் ஆசையுள்ளவனாக, மிகவும் ரசனையுள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இந்த மலக்குமார்களுடைய உரையாடலுக்கு பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுப்பான். மலக்குமார்களுக்கு அதுவரை இதனுடைய பெயர் என்று தெரியாது. இது காற்று, இது தண்ணீர், இது நெருப்பு, இது இப்படித்தான் இருக்கும் என்கிற அந்த வஸ்துக்களுடைய பெயர்களுக்கு மலக்குமார்களுக்கு தெரியாது, அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய எல்லா வஸ்துக்களினுடைய பெயர்களையும் அதற்குண்டான கல்விகளையும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றதற்கு பிறகு ஒவ்வொரு பொருளுடைய பெயரையும் வரிசையாக சொன்னார்கள். மலக்குமார்கள் எல்லாம் திகைத்து விட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு காலம் நாம் அல்லாஹுடன் இருக்கிறோம், நமக்கு இதனுடைய பெயர் என்னவென்பதாக தெரியவில்லை. நேற்று படைத்த இந்த மனிதர் இன்றைக்கு எல்லா வஸ்துக்களின் பெயர்களையும் சொல்கிறாரே என்பதாக மலக்குமார்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவான், நீங்கள் எல்லாம் இவருக்கு சஜ்தாவிலே விழுகுங்கள், சஜ்தா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுவான். அல்லாஹினுடைய உத்தரவுகள் வரும். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்பதாக உத்தரவுகள் வரும். எல்லா மலக்குமார்களும் சஜ்தாவிலே விழுவார்கள். ஒரே ஒரு மனிதனை தவிர, ஒரே ஒரு மலக்கு ஆரம்பத்திலே மலக்குமார்களுடைய கூட்டத்திலே இருந்த இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா வகையிலையும் தலைவர் என்று ஒரு பதவியில இருக்கக்கூடிய அந்த இப்லீஸ் மறுப்பான், சஜிதாவிலே விழ மாட்டான். அவன் சொல்லுவான் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பு எப்பொழுதும் மேலே போகக்கூடியது, அவர் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார், மண் எப்பொழுதும் கீழே விழுகக்கூடியது, நான் உயர்ந்து எரியக்கூடியவன், அவர் கீழே விழுகக்கூடியவர், உயர்ந்த படைப்பாகிய நான் அவருக்கு எப்படி சஜிதா செய்வது, என்னால் சஜிதாவில விழ முடியாது என்பதாக அந்த இப்லீஸ் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைக்கு மாறு செய்வான். ஹதீஸ்களுடைய விரிவுரைகளிலே இப்படி வருகிறது, அந்த இப்லீஸ் அந்த நேரத்திலே யார் சொன்னது என்கிற அந்த கவனம் அவனுக்கு போகவில்லை.
நம்மை படைத்த இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்பதாக கவனம் செல்லவில்லை. எதை செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திலே, இதை நான் எப்படி செய்வது என்கிற அந்த விஷயத்திலே அவனுடைய கவனம் சென்றது. எனவே அவன் இறைவனுக்கு மாறு செய்தான். அதே போல ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது, அந்த இப்லீஸ் முதலிலே பொறாமை என்கிற ஒரு கெட்ட குணத்தால் அந்த இடத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டான். முதல் கெட்ட குணம் பொறாமை படைக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து பேசக்கூடிய பழக்கம் அந்த இப்லீஸ் இடத்திலிருந்து வந்தது. இன்றைக்கு நிறைய மனிதர்களிடத்தில் இருக்கிறது. ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டால், அவன் அப்படி செய்தான், எனவே நானும் அப்படி செய்கிறேன் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த பழக்கம், இது அந்த இப்லீஸ் இடத்திலிருந்து வந்தது என்பதாகவும் அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே பொறாமை, ஒப்பிட்டு பார்த்து பேசுவது, இதுபோல உள்ள கெட்ட குணங்கள் அந்த இப்லீஸ் இடத்திலிருந்து வெளியாக இருக்கிறது என்பதாக ஹதீஸ் கிதாபுகளுடைய விரிவுரைகளிலே சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா அந்த இப்லீஸை பார்த்து சொல்வான், இத்ஹப் ஃபமன் தபிஅக மின்ஹும் கால ஃபபிமா அக்வைதனி, நீயும் உன்னை சார்ந்தவரும் இங்கிருந்து வெளியேறுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இப்லீஸை பார்த்து சொல்வான். என்னுடைய வார்த்தைக்கு மறுத்து விட்டீர், என்னுடைய கட்டளைக்கு நீ மாறு செய்து விட்டாய், எனவே இந்த இடத்திலிருந்து, இந்த சுவன வாழ்க்கையிலிருந்து, இந்த விண்ணுலக வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இப்லீஸ் இடத்திலே சொல்லுவான். இப்லீஸும் அவனை சார்ந்தவர்களும் அந்த இடத்திலிருந்து பூமிக்கு இறங்குவார்கள். பிறகு ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றுகளில் எழுதப்படுகிறது. ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா இடங்களிலேயும் சுவனத்திலே தனியாக சென்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் யோசிப்பான், இவருக்கு எதையாவது வைத்து இவருக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்த வேண்டும், தனியாக இருக்கிறார், எல்லா இடங்களுக்கும் தனியாக செல்கிறார், இவருக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்துவதற்காக ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தூங்க வைப்பான். அவர்கள் தூங்குவார்கள், விழித்து பார்ப்பார்கள். தூங்கியதற்கு பிறகு விழித்து பார்ப்பார்கள், அருகிலே ஒரு பெண் அமர்ந்திருப்பார். ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்பார்கள், மன் அன்த, நீ யார்? அன இம்ரஅத்துன், நான் ஒரு பெண் என்பதா அவர்கள் பதில் சொல்வார்கள். வலிமா குலிக்த, எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்பதாக ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள். லிதஸ்குன இலைஹா, என்னிடத்தில் நீங்கள் அமைதி பெறுவதற்காக நான் படைக்கப்பட்டுள்ளேன் என்பதாக ஹஸ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். மலக்குமார்கள் எல்லாம் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து கேட்பார்கள். இவர்கள் பேசுகிற பொழுது, எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் சரியாக சொன்னீர்களே, இவர்கள் யார், இவர்களுடைய பெயர்கள் என்ன என்பதாக மலக்குமார்கள் கேட்கிற பொழுது ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இவர் என்னுடைய விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டதின் காரணத்தினால், ஒரு உயிருள்ள ஒரு பொருளில் இருந்து படைக்கப்பட்டதினால் இவர்களுடைய பெயர் ஹவ்வா என்பதாக தன்னுடைய மனைவிக்கு ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெயரை சுட்டுவார்கள். ஹவ்வா, இவருடைய பெயர் ஹவ்வா என்பதாக ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இரு நபர்களிடத்திலேயும் சொல்வான். ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்கள் இருவரும் சுவனத்திலே எங்கு வேண்டுமானாலும் வசியுங்கள், தங்குங்கள், செல்லுங்கள், அதே போல நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளிலிருந்து முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஒரு சட்டங்களை நமக்கு எடுத்து தருகிறார்கள். ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து தருகிறார்கள். கணவன் எங்கு தங்குகிறானோ அங்குதான் மனைவி தங்க வேண்டும், அல்லது கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ இந்த இடத்திலே தங்கு என்பதாக கணவன் சொன்னால் அந்த இடத்திலே மனைவி தங்க வேண்டும் என்பதாக இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரிகிறது. என்பதாக சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான், நீங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய மனைவியும் நீங்கள் இருவரும் சுவனத்திலே எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இந்த வார்த்தையிலிருந்து கணவன் இருக்கக்கூடிய இடத்திலே மனைவி இருக்க வேண்டும் என்பதையும், அதற்கு அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் இருவரும் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளின் வழியாக கணவன்
சாப்பிட்ட பிறகுதான் மனைவி சாப்பிட வேண்டும் என்று இல்லை என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நீங்களும் உங்களுடைய மனைவியும் எங்கெல்லாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த இடத்திலே 2 பேரையும் தனித்தனியாக சொல்லுகிற அல்லாஹ் சாப்பிடக்கூடிய விஷயத்திலே நீங்கள் இருவரும் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிற அல்லாஹ் அந்த வார்த்தையிலிருந்து முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே சொல்லுகிறார்கள் அல்லவா, கணவன் சாப்பிட்டதற்கு பிறகுதான் மனைவி சாப்பிட வேண்டும், கணவனுக்கு முன்னால் மனைவி சாப்பிடுவது கூடாது என்கிற வார்த்தைகள் இஸ்லாத்திலே இல்லை. மனைவி கணவன் இருவரும் சேர்ந்து சாப்பிடுவது சுன்னத். ஆனால் அதே நேரத்திலே மனைவிக்கு பசித்தால் கணவன் சாப்பிடுவதற்கு முன்னால் தாராளமாக சாப்பிடுவதற்கு அனுமதிகள் இருக்கிறது என்பதாக கிதாபுகளில் எழுதப்படுகிறது. அல்லாஹ் அதற்கு அடுத்து சொல்லுவான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் தங்குங்கள், எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், ஆனால் இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஒரு மரத்தை பார்த்து இந்த மரத்தை நெருங்க வேண்டாம், இந்த மரத்திலே இருக்கக்கூடிய கனிகளை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றுகளில் எழுதப்படுகிறது, அவர்களுக்கு அல்லாஹ் மேலும் சொல்லி காட்டியிருப்பான், உங்களுக்கு எந்த நேரத்திலேயும் பசி எடுக்காது, உங்களுக்கு எந்த நேரத்திலேயும் தாகம் எடுக்காது, உங்களுக்கு எந்த நேரத்திலேயும் சூரியனுடைய தாக்கங்கள் இருக்காது, நீங்கள் நிர்வாணமாக எந்த நேரத்திலேயும் இருக்க மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒளியினால் ஆன ஒரு ஆடையை அவர்களுடைய உடம்பிலே அல்லாஹ் ஏற்பாடு செய்திருப்பான். அது அவர்களுடைய மர்ம உறுப்புகளை மறைத்திருக்கும். ஒளியினால் ஆடையை அணிவித்திருப்பார்கள். இப்படியே சில வருடங்கள் ஓடும். எல்லா இடங்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் செல்வார்கள். சொர்க்கத்தினுடைய அளவுகளை சாதாரணமாக சொல்லி முடிக்க முடியாது. ஹதீஸ்களிலே வருகிறது, நாளை கியாமத்திலே ஒரு மனிதன் சுவனத்திலே ஒரு வீட்டிலே தங்குகிறான் என்பதாக சொன்னால், அந்த வீட்டினுடைய ஆகபட்ச குறைந்த அளவு இருக்கக்கூடிய சுவனத்திலேயே, மனிதர்கள் தங்கக்கூடிய சுவன வீடுகளிலேயே ஆக குறைந்த அளவினுடைய ஒரு வீட்டை ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 60 வருடம் ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் பயணம் செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஆக குறைந்த அளவு ஒரு மனிதருடைய சுவனத்து வீடாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் எல்லா இடங்களுக்கும் சென்று கொண்டிருப்பார்கள். வருடங்கள் இப்படியே சென்று கொண்டிருக்கும். இப்லீஸ், தூக்கி எறியப்பட்ட இப்லீஸ், அவன் அல்லாஹ்விடத்திலே வரம் கேட்டு வந்திருப்பான். அல்லாஹ் இப்லீஸை வெளியேற்றினானே, சுவனத்தை விட்டு நீ பூமிக்கு இறங்கு என்று சொன்னானே, அந்த நேரத்தில் அந்த இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் இந்த பூமியிலே இறங்குகிறேன். ஆனால் அதே நேரத்திலே உனக்கு யார் யாரெல்லாம் அமல்களிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் நான் இடையிலே நுழைந்து அவர்களுடைய அமல்களை கெடுப்பேன், அவர்களை தடுப்பேன். இதற்கு நீ எனக்கு அனுமதி தர வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே இப்லீஸ் வரம் கேட்டிருப்பான். அல்லாஹ் அதற்கு அனுமதியும் கொடுத்திருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், நீ அனுமதியை எடுத்துக்கொள், நீ உன்னால் முடிந்த அளவு வழிகெடுத்து காண்பி, ஆனாலும் கூட என்னுடைய சில நல்லடியார்கள் எனக்காக அமல்களிலே ஈடுபடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி அனுப்பியிருப்பான். அந்த இப்லீஸ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது வழிகெடுக்க வேண்டும், இவருக்கு சஜ்தா செய்யாததின் காரணத்தினால்தானே நாம் இந்த பூமிக்கு வந்தோம் என்பதாக ஒரு பொறாமை, ஒரு கோபம் அந்த இப்லீஸுடைய உள்ளத்திலே இருக்கும். சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். ஹதீஸ்களிலே வருகிறது, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் 43 வருடம் சுவனத்திலே எல்லா இடங்களுக்கும் சென்று கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பம் வரும், இப்லீஸ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்திலே வருவான், சொல்லுவான், இந்த மரத்தை அல்லாஹ் ஏன் நெருங்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான் தெரியுமா? இப்லீஸ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்திலே பேச்சை கொடுப்பான். என்னை எப்படியாவது அல்லாஹ் வெளியேற்றினானே, அதே போல உங்களையும் ஒரு நேரத்திலே அல்லாஹ் வெளியேற்றுவதற்கு அல்லாஹ் கூடும். எனவே அல்லாஹ் இந்த மரத்தை நீங்கள் நெருங்கினால், அதனுடைய பழத்தை சாப்பிட்டால், அந்த பழத்தின் மூலமாக நீங்கள் காலமெல்லாம் இந்த சுவனத்திலேயே தங்கிவிடக் கூடும். எனவே அல்லாஹ் அதை
நெருங்க வேண்டாம், அதை சாப்பிட வேண்டாம் என்பதாக சொல்லி இருக்கிறான். நீங்கள் சாப்பிட்டால் இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் என்பதாக ஷைத்தான் அந்த இப்லீஸ் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டத்தை போடுவான், ஒரு பேச்சை போடுவான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரா தன்னுடைய கணவனிடத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்வார்கள், அந்த விஷயத்தை சொல்வார்கள். அந்த மரத்தின் பக்கம் நெருங்கலாம், அந்த கனியை சாப்பிடலாம் என்று சொல்லுகிற பொழுது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த நேரத்திலே அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளை நினைவில் இருக்காது, மறந்திருப்பார்கள், நினைவில் இருக்காது. அந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்ன அந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை மறந்திருப்பார்கள். அந்த மரத்தின் பக்கம் நெருங்குவார்கள், அந்த பழத்தை சாப்பிடுவார்கள், அந்த பழத்தை சாப்பிடுவார்கள். அல்லாஹ் உடனடியாக சொல்லி காட்டுவான், அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் அவர்களுடைய ஆடைகள் விலகும். ஹதீஸ்களிலே வருகிறது, ஒளியினால் ஆன ஆடை அவர்களுடைய உடலை விட்டு விலகிவிடும். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களை, இலைகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய மரும உறுப்புகளை மறைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் பூமிக்கு இறங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். உடனடியாக இருவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவிலே விழுகுவார்கள். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு என்பதா அல்லாஹ்விடத்திலே தௌபாவிலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அந்த இருவரும் அந்த இடத்திலே விழுகுவார்கள். கிதாபுகளிலே வருகிறது, அல்லாஹ் ஏன் அந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னான். அபுல் ஆலியா என்ற ஒரு அறிஞர் எழுதி காட்டுகிறார், அல்லாஹ் சொன்னதனுடைய நோக்கம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை சாப்பிட்டால் காற்று பிரியக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படும், சொர்க்கம் அதற்கு தகுதியான இடம் இல்லை. அந்த பழத்தை சாப்பிட்டால் அவர்களுடைய உடல்களில் இருந்து காற்று பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், சொர்க்கம் அதற்கு தகுதியான இடம் இல்லை. எனவே அல்லாஹ் தடுத்திருந்தான். அவர்கள் சாப்பிட்டார்கள், அவர்களுடைய ஆடை விலகியது, அவர்களுக்கு காற்று பிரிய தொடங்கியது. எனவே அல்லாஹ், நீங்கள் சொர்க்கத்தை விட்டு கீழே இறங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவிலே விழ ஆரம்பித்தார்கள். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு என்பதா அல்லாஹ்விடத்திலே தௌபாவிலே விழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, நீங்கள் இந்த இடத்திலிருந்து இறங்குவதற்கு தயாராக விட்டீர்கள், உங்களுடைய நேரம் வந்துவிட்டது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இந்த இடத்திலே நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். பொதுவாக நாம் இப்படி கேள்விப்பட்டிருப்போம், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்ததின் காரணமாக சுவனத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் என்பதாக. ஆனால் அந்த வார்த்தை தவறானது. நாம் இவ்வளவு காலம் நிறைய பாடசாலைகளிலேயும் கூட தவறான ஒரு பேச்சுக்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள், பாவம் செய்தார்கள், அந்த பாவத்தின் காரணமாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலே இறக்கப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தவறானது. கிதாபுகளிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் விளங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை மறந்த நிலையிலே அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை இறங்க சொன்னான் மட்டுமல்ல, மறந்து சாப்பிட்டதற்காக அல்லாஹ் இறங்க சொன்னதல்ல. அல்லாஹ் அவர்களை படைக்கிற பொழுதே மலக்குமார்களிடத்தில் சொல்லுவான், பூமியிலே எனக்காக ஒரு பிரதிநிதியை நான் படைக்க போகிறேன் என்பதாக சொல்லி காட்டியிருந்தான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியிலே எனக்கான ஒரு பிரதிநிதியை நான் படைக்க போகிறேன் என்பதா அல்லாஹ் சொல்லி இருந்தான். எனவே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதே இந்த பூமிக்கு வருகை தருவதற்காகத்தான். எனவே இந்த பூமிக்கு வருகை தரக்கூடிய அவர்கள் பாவம் செய்யவில்லை, மறந்த நிலையிலே அது ஒரு காரணம் பூமியிலே இறங்குவதற்கு என்பதாக கிதாபுகளிலே சொல்லப்படுகிறது. இன்னொன்று, மறந்து செய்தால் அது பாவமாகாது. பொதுவாக நமக்கு தெரியும், நோன்பு வைத்த நிலையிலே மறந்த நிலையிலே தண்ணீர் குடித்தால், சாப்பிட்டால் நோன்பு முறியாது என்பதாக சொல்லுவோம். அந்த அமல் முறியாது, அது பாவம் இல்லை. எனவே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அப்படித்தான், மறந்த நிலையிலே நினைவில்லாமல் சாப்பிட்டார்கள், அது பாவம் அல்ல, அவர்கள் மறந்தார்கள். அல்லாஹ் அவர்களை அதுவரைக்கும் சுவனத்தில் வைத்திருந்தான். அதற்கு பிறகு தான் எதற்காக அவர்களை படைத்திருந்தானோ அந்த நோக்கத்திற்காக, பூமியினுடைய பிரதிநிதிக்காக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியிலே இறக்கினான் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும்
பூமியிலே அந்த இடத்திலிருந்து இறங்குகிறார்கள். அதுவரை அவர்களுடைய விண்ணுலக வாழ்க்கை, சொர்க்கத்தின் வாழ்க்கை முடிவடைகிறது. அந்த இடத்திலிருந்து இறங்குகிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதே போல இப்லீஸையும் அல்லாஹ் சுவனத்திலிருந்து வெளியேற்றி விட்டான். எல்லா நபர்களும் இப்போ பூமிக்கு இறங்குகிறார்கள். இப்லீஸ் பூமியில இறங்கி விட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்குகிறார்கள். இந்த இருவருமே ஒரு வகையிலே நம்முடைய கவனத்திற்கு தோதுவாக இந்த இருவர்களும் ஒரு வகையிலே தவறிழைத்தவர்கள் தான் நம்முடைய பார்வைக்கு. இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அல்லாஹுவை மறுத்து அல்லாஹுவை எதிர்த்து பாவம் செய்து விட்டான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்த நிலையிலே தவறிழைத்து விட்டார்கள். இருவர்களையும் அல்லாஹ் தஆலா பூமியிலே இறக்குகிறான். எப்பேற்பட்ட நிலையிலே இறக்குகிறான்? பூமியிலே இறங்கியதற்கு பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள் அல்லவா? அந்த தௌபாவை அல்லாஹ் எப்பொழுது ஏற்றுக்கொண்டான்? எப்படி ஏற்றுக்கொண்டான்? அவர்களுடைய வாழ்க்கை, பூமியினுடைய வாழ்க்கையிலே மண்ணுலக வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வருகிற அந்த ஜுமாவிலே நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.